நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல வீற்றிருக்காரு. அவருடன் சேர்ந்து செவ்வாய் பகவான்லாம் வீற்றிருந்தாங்க. அதனால் தொந்தரவுலாம் அனுபவித்தோம். இப்பொழுது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை விட்டுட்டு செவ்வாய் பகவானும் 4ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அதே 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் காணப்படுவதும் ஒரு 3 தேதிக்கு அப்புறம் நீச்சகதியில் நம்ம உச்சம் பெற, அதாவது நம்ம ராசியில் உச்சம் பெறக்கூடிய நீச்சகதி பெறக்கூடிய, அதாவது புதன் பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டு நம்ம ராசியை பார்ப்பதும், அதுவும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கன்னியில் சூரிய பகவான் வீட்டிலிருந்து நம்மளுக்கு கிடைக்காத ஒரு பெயர், எம் வாழ்வில் இருளை என்று சொல்கிற மாதிரி இருள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் இனிமேல் இருளே இருந்து விடுபெற்று நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான காலம் என்று சொன்னால் அது இந்த மாதம் மட்டுமே, புரட்டாசி மாதம் மட்டுமே. ஏன்னா 7ஆம் அதிபதி உச்சம் பெறும் பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கை தரம் வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுதலும், நாம் வேலை வாய்ந்த விஷயங்களாகட்டும், வெற்றி தரக்கூடிய வேலை வாய்ப்புகளாகட்டும், ஏங்க பிஸ்னஸ் போட்டு பணத்தை எடுக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான காலம். இவ்வாறு நம்ம ஏழுமலையான் சந்நிதிக்கு நாம் போகிறதும் வருவதும், ஏன்னா புதன் பகவான் வேறல்ல, ஏழுமலையான் வேறல்ல, அந்த ஒரு உச்சம் பெற்று நேரடி பார்வையாகவும் பார்க்கத்தாலே சுக்கிரன் பகவான் நம்ம 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துல பார்ப்பதாலும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, நோய் நொடிகள் விலகுவது, குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகள், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வேலை சார்ந்த விஷயமோ அல்லது கட்டடம் சார்ந்த விஷயங்கள் ஏதேனும், அதாவது தலையெடுக்காமல் இருந்திருந்தால் வேலையிலையோ அல்லது கட்டடம் சார்ந்த ஒர்க்கு செய்கிறவங்களாக இருக்கட்டும், அந்த வேலை வாய்ப்பில் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துருந்தா அவையெல்லாம் இனிமேல் இந்த மாதம் அதெல்லாம் விடுபட்டு வெளிவருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதுக்காக பார்ட்னர்ஷிப்காரவும் நம்மளுக்கு உதவி செய்து அந்த கட்டடம் சார்ந்த விலைகளாகட்டும், வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுக கூட நீக்கக்கூடிய காலமாகவும், வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதெல்லாம் நீங்கிவிடும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. முக்கியமாக மீனராசிக்காரங்க புதிய வாகன சேர்க்கை பெறக்கூடிய காலம் என்று சொன்னால் அது உன்னதமான காலமாக இந்த மாதம் திகழும். இந்த குறைந்த முதலீட்டில் அதிக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் இந்த மீனராசிக்காரங்க. ஓட்ட முதலே தெரியாது, அந்த மோட்டை முதலிருந்து அதிகப்படியான லாபத்தை எடுத்துருவாங்க. அந்த பாக்கியமெல்லாம் இனிமேல் அவங்கள வாழ்வில் நடைபெறப் போகிறது. செல்லம் என்று சொல்கிற மாதிரி, அந்த வெள்ளம் என்று சொல்கிற மாதிரி இனிமேல் கட்டி வெள்ளங்களாக உங்கள் வாழ்வில் ஏற்படும். வெள்ளங்களை விட ஊற்றுக்கள் என்று கூட சொல்லலாம். இனிமேல் ஊற்று தாங்க இந்த மாதம் முழுவதும் தேனூர் போல உங்கள் ஊற்றுக்கள் பெருகி கொண்டே வரப்போகுது. செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் 8ஆம் இடத்திலிருந்து ஆட்சி பெறக்கூடிய சுக்கிர பகவான் வாழ்வாதாரத்தை உயர்த்தி காணப்போகிறார். இது வரைக்கும் வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்து வந்த மாதத்தை விட இப்போ வாழ்வாதாரம் உயர்ந்து காணக்கூடிய மாதமாகும். அதாவது கைக்கு எட்டினது கடிகளை வரலைங்க. நான் சொல்லலாம், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வாய்க்கு எட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. உங்கள் நாவிலும் இனிமேல் சுவை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. நோய் நொடிகள் விலகத்துக்கான காலமாகும் என்று சொல்லலாம். சின்ன சின்ன வயதில் இருக்கிறவங்க, பெரிய வயதில் இருக்கிறவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். சிறிய வயது கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தடையெல்லாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கல்வி சார்ந்த விஷயத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம். பயப்பட தேவையில்லை, அதுக்கான உதவிகளும் கிடைக்கும். வெளியிலிருந்து நம்மளுக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் உதவிகள் கிடைக்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி. படிப்பு சார்ந்த விஷயங்களாகட்டும், கல்வியாகட்டும், உயர்நிலை கல்விகளாகட்டும், எதனா இருக்கட்டுங்க. இது வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், நான் வேலைக்கு போனாலும் பிரச்சனையாக இருக்குது, என் மனசு வந்து ஓய்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அதிலிருந்து அந்த தூண்டுதலான விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தூய்மைப்படுத்தக்கூடிய எண்ணமாக இனிமேல் உங்கள் உறவு இருக்கும். உங்கள் உறவில் இனிமேல் தூய்மையாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏதேனும் நிலவி இருந்தால் அந்த சங்கடமெல்லாம் இனிமேல் விலகிட போதுங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ளே, புரட்டாசி மாதம் முடிவதற்குள் உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து நிற்கும். மனைவியால் நல்ல வருமானம் சம்பாதிக்க போகிறீங்க. கூடுதல் அமைப்பை பெற போகிறீங்க. பார்ட்னர்ஷிப்லாம் நல்ல உயர்வினை தரப்போகிறாங்க. இது வரைக்கும் தொடராதவர்கள் இனிமேல் தொட்டு உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா தொட்டு உணர்ந்து பார்க்கக்கூடிய நாட்களாக இருக்க போது. வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும், தொழிலாகட்டும், எதுவாக இருப்பினும் தடை என்று சொன்னதெல்லாம் விலகிட போது. எண்ணங்கள், புதுமையான எண்ணங்களை தோற்றுவிக்க போகிறார் நம்மளுக்கு இறைவனே. சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் அந்த 12ஆம் இடத்துல இருக்கார். ராகு பகவானும் கேது பகவானும் 7ஆம் இடத்துலையும் ஜென்மத்திலே ராகு பகவான் வீட்டிருப்பதால் இந்த சரும நோயெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அரிப்பு சார்ந்த விஷயங்களோ, மனம் சார்ந்த, அதாவது மூளை வேலை செய்யாமல் கொஞ்ச நாளைக்கு பதற்ற மாதிரி
எதுவும் தேவையில்லாத பிரச்சனை நாமளே எடுத்து தலைமையில் தூக்கி போடுகிற மாதிரி எல்லா விதமான தர்ம சங்கடம் என்று சொல்கிறோமில்ல, இந்த தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் சண்டை சச்சரவுலாம் போகும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஏற்படுத்துவாங்க. அவையெல்லாம் மாறிடும். இனிமேல் தொந்தரவுகள் விலகப் போகுதுங்க. இந்த மாதம் மனசுக்கு இதுமா நான் நிம்மதியாக வாழறேங்க, அதுக்கு என்ன வழிவகையோ அதை இந்த மாதம் நாமளே தேர்ந்தெடுத்து கொள்ள போகிறோம். இந்த காதல் உறவுகளில் நல்லா இருக்க போதுங்களே, காதல் உறவுகள் உங்களுக்கு ஜெயித்து கைகூட போகிறது. திருமணம் சார்ந்த உறவுகள் உங்களுக்கு கைகூடக்கூடிய காலங்கள்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு திருமண உறவுகள் கைகூடிவிடும். பயப்படணும் அவசியம் இல்லை. காதலிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு திருமணம் உகந்த காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் கண்டிப்பாக உகந்த காலமாக மாறிவிடும். இல்லறம் செழிக்கின்ற காலமாகவும், இல்லறத்தில் ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகக்கூடிய காலங்களாகவும், செல்வங்கள் சேரக்கூடிய காலமாகவும், மன நிம்மதியோடு வாழ போகிறீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் விரதம் என்று சொன்னால் அந்த புரட்டாசி ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்கி வர அதாவது சனிக்கிழமை தோறும் ஒரு வேளை நம்மளுக்கு விரதம் இருந்து அந்த ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து இறைவன் சிவபெருமான சனி பகவானுக்கு பதிலாக அவர் கொடுக்கின்ற விரயச்சனிக்கு பதிலாக அந்த சனி பகவான் நேரத்தில், அதாவது சனிக்கிழமை தோறமும் நம்மளுக்கு அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி இல்லாதவருக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் அதில் செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நம்ம வாழ்வாதாரமும் எல்லாமும் மேலோங்கி நிற்கக்கூடிய காலமாக இருக்கும். நல்ல நிகழ்வுகள் என்று சொல்கிற மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் இந்த மாதம் நடைபெறும். அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வணங்கி வரும் உங்கள் வாழ்வில் தோற்றங்களும் ஏற்றங்களும் இனிமேல் புதிய மாற்றங்களும் ஏற்படக்கூடிய காலமாக அமைந்துவிடும். நன்றி, வணக்கம்.